I am Dr. Ezhilarasi, Gynaecologist Multi-Specialty Hospital, Ulundurpettai. I am a gynecologist, laparoscopic specialist and ART specialist and cosmetologist. ஒரு gynecologist போய் பார்க்க போனால் அவங்க என்னெல்லாம் கேட்பாங்க, என்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து அதை வச்சு உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம முதல்ல பார்த்தோம்னா முதல்ல பீரியட்ஸோட சைக்கிள் ரெகுலராக இருக்கா இர்ரெகுலராக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. சைக்கிள் ரெகுலராக இருந்ததுன்னா மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா PCOD இல்லை ஹார்மோனல் ப்ராப்ளம் இல்லை சம் அதர் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் எப்படி வருது, ரொம்ப ஸ்கேண்டியாக வருதா, இல்லை அதிகமாக போகுதா, இல்லை கிளாட்டோட வருதா, இல்லை பெயினோட சேர்ந்து வருதா, இப்படியெல்லாம் பீரியட்ஸில் என்னென்ன சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்லாம் கேட்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு பெயினோட இருக்குது அப்படின்னா எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ் இல்லை ஃபைப்ராய்டு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நார்மலாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பின்னாடி வரக்கூடிய சில பேருக்கு எண்டோமெட்ரியோசிஸும் முன்னாடி பெயினாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெயின் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கேன் பண்ணி நம்ம பார்த்துறது நல்லது. பீரியட்ஸ் அப்போ பெயின் வர்றதும் ஃபெர்டிலிட்டிக்கும் அது சம்மந்தம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க சில விஷயங்களை யூகிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ். ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் பிஃபோர் மென்ஸ்ட்ரேஷன் அண்ட் டியூரிங் த ஓவுலேஷன் பீரியட் நார்மல். அதை தவிர மற்ற நேரங்களில் இருந்ததுன்னா அது அப்நார்மலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்னு சொல்லிட்டு கர்ப்பப்பைக்கு பக்கத்துலேயும் அந்த இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதனால நாளை பின்ன டியூபல் பிளாக் வரலாம், இன்ஃபெக்ஷனால் இம்ப்ளான்டேஷன் வராமல் இருக்கலாம், அதனால ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாகலாம். ஸோ இந்த இன்ஃபெக்ஷனே நாளைக்கு சர்விக்ஸ்லேயும் இருந்ததுன்னா அது லீட்ஸ் டு சம்டைம்ஸ் கேன்சராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அது அஃபெக்ட் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா ஏஜை 30க்கு மேலே போணுச்சுனாலே அப்போ ஓவேரியன் ரிசர்வ் இப்போ எல்லாமே கம்மியாகிடுது. ஏன்னா இப்போ மெனார்க்கியும் முன்னாடியே வந்துடுது. 9 வயசுலேருந்து வரும்பொழுது ஒவ்வொரு மாதமும் அந்த ஃபாலிக்கல் ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டே வரும்போது உங்களுக்கு 30 இயர்ஸ் வரும்போது ரொம்ப இப்போ எல்லாம் கம்மியாகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி பிளான் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் மேரேஜ் ஆஃப்டர் 30 இயர்ஸ்னால் நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் செக்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓவேரியன் ரிசர்வ் நல்லா இருக்கா, ஏஎம்ஹெச் நல்லா இருக்கா, அதர் ஃபேக்டர்ஸ்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ எல்லாம் ஊசைட் ஃப்ரீசிங் அண்ட் எக் ஃப்ரீசிங் அதெல்லாம் முன்னாடியே இப்போ பண்ணி வச்சுக்கலாம். அப்படி போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸுனால, ஸ்லீப்லெஸ் நைட்ஸ்னால, ஜாப்லையோ இல்லை வீட்லேயோ இல்லை வெளி இடத்துலையோ நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணாலும் அதனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகி அதனால ஃபெர்டிலிட்டியும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீரியட்ஸ் ப்ராப்ளமும் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னாடியே நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் மாடிஃபை பண்ணிக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட பாடியில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சிம்டம்ஸையும் சைன்ஸு அதாவது சொல்லுவாங்க, ஏதாவது அறிகுறியை உங்களுக்கு காமிக்கும். அந்த அறிகுறியை நீங்கள் இக்னோர் பண்ணாமல் இருந்தீங்கனாலே டாக்டர்ஸ் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சி சீக்கிரமாக சரி பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்களே செல்ஃபாக பில்ஸ் எடுத்துகிட்டு அந்த பெயினை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா லேட்டாக போகும்போது தான் சில நேரங்களில் அந்த டிசீஸ் ரொம்ப பெருசாகி அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ எப்போ உங்களுக்கு வார்னிங் சைன்ஸ் வருதோ அப்போயே நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்துக்கிறது நல்லது.